எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. இதுதான் இந்த வருடத்திலே தேவன் நம்முடைய திருச்சபைக்கு நமக்கு தேவன் தந்த வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தத்துக்காய் கரந்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதராம் 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 சோதரம். 5 காரியங்களோடு கூட தெய்வம் நம்மளோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். எத்தனை காரியங்களோடு? 5 காரியங்கள். 1, அவர் சொல்லுகிறார், ஆமை சோத்திரம், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியத்தை வரப்பண்ணுவேன். அடுத்து ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன். அதுக்கடுத்து ஆமை சோத்திரம், அவர்களை என்ன பண்ணுவேன்? குணமாக்குவேன். 4வதாய் பரிபூர்ண சமாதானத்தினால் நிரப்புவேன். 5வதாய் சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி 5 காரியத்தை கொண்டு நம்மளோடு தேவன் இந்த திருச்சபையோடு திருச்சபை மக்களோடு நம்மளோடு ஐக்கியமா இருக்கிற யாவரோடும் இந்த உடன்படிக்கை பண்ணுகிறார். இந்த உடன்படிக்கையின்படியாகவே தெய்வன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். பாருங்க, சோத்திரம், சௌக்கியம், ஆரோக்கியம், அதுக்கடுத்து குணமாக்குகிற ஒரு அனுபவம், சமாதானம், சத்தியத்தை வெளிப்படுத்துகிற காரியம். கர்த்தர் நல்லவரா இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் உண்டு. சௌக்கியம் அப்படின்னு சொல்வீர்களானால், சௌக்கியம்னா என்ன? ஆமா, நல்ல ஒரு வாழ்வு, சோத்திரம், சுகமா வாழ்கிற வாழ்வு, நல்ல ஒரு வாழ்க்கை. ஆமை சோத்திரம், அதான் சௌக்கியம். அதுக்குள்ள ஆரோக்கியம்னா நல்ல பலனோடு இருக்கிறோம். அல்லேலூயா, நல்ல பலத்தோடு இருக்கிறது. சௌக்கியம்னா சுகமா வாழ்றது, நிம்மதியா வாழ்றது, நிம்மதியா வாழ்றது. ஆரோக்கியம்னா பலத்தோடு வாழ்கிறது. குணமாக்குறதுனா பலவீனங்களை நீக்கி நம்மளை வாழ வைக்கிறது. அல்லேலூயா. வியாதி பலவீனத்தை நிமித்த வருகிற பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து நம்மளை நீக்கி நம்மளை வாழ வைக்கிறது. அதைத் தொடர்ந்து பரிபூர்ண சமாதானத்தை என்ன பண்ணுகிறார்? தந்து சோத்திர சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார், பரமராஜ்யம் அடைவதற்காக. அல்லேலூயா, ஆமை சோத்திரம். பூரணம், பரிபூரணம், சம்பூரணம். நாளுக்கு நாள் பலப்பட்டு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, ஆமை சோத்திரம். இது ஒரு பூர்ணத்தின் ஆண்டு, இது ஒரு பூர்ணத்தின் ஆமா சோத்திரம். இதற்கடுத்து வளரணும், பரிபூர்ணங்கிற இடத்தை எட்டி பிடிக்கணும். அதற்கடுத்து வளரணும், சம்பூர்ணங்கிற இடத்தை எட்டி பிடிக்கணும். இந்த வாழ்க்கையில பலப்பட தான் முடிவிலே அந்த மகிமைக்குள் பிரவேசிக்க ஆமை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். அதனால இது ஒரு பூரணத்தின் ஆண்டு. இதுவரைக்கும் நமக்கு பூரணம்னா குறையில்லாத வாழ்வு. அல்லேலூயா. பரிபூர்ணம் அந்த பூரணத்தினுடைய நிறைவு, பரிபூர்ணம். சம்பூர்ணம்னா அந்த பரிபூர்ணத்துடைய நிறைவு என்ன? சம்பூர்ணம். ஆமை சோத்திரம். அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள தெய்வம் நடத்துவார். அதனால கடந்த ஆண்டுகளை எத்தனை பகுதியில் நமக்கு குறைவு இருந்திருந்தாலும் அந்த குறைவுகளை எல்லாம் தெய்வம் நிவர்த்தி ஆக்கி நம்மளை பூர்ணப்படுத்தி ஒரு பூர்ணத்திற்குள்ளே இந்த ஆண்டை நம்மளை நடத்தி செல்ல போகிறார். அதனால இந்த ஆண்டு நமக்கு ஒரு பூர்ண ஆண்டாகவே நமக்கு இருக்க போகிறது. அல்லேலூயா. பூர்ணத்தின் ஆண்டாய் 2026 தேவன் நமக்கு ஆசீர்வதிச்சு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல இருந்து நம்ம வளர்ந்து என்ன பண்ணணும்? பரிபூர்ணம் அடையணும். அதுக்கப்புறம் வளர்ந்து என்ன பண்ணணும்? சம்பூர்ணம் அடையணும். அப்படி வளர்ந்து சோத்திரம் பரம ராஜ்யத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? பிரவேசிக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால சோத்திரம், இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்ட சமயத்துக்குள்ளே சீக்கிரமாய் பார்த்து முடிப்போம். தேவன் நல்லவராக இருக்கிறார். முதலாவது இந்த குணமாக்கப்படுகிற ஒரு காரியத்தை நாம் சிந்திப்போம். அது ரொம்ப முக்கியம், அவசியம். நம்முடைய சரீரத்திலே சத்ருவாகிய பிசாசு பலவிதமான நோய்களை கொண்டு வந்து, வேதனைகளை கொண்டு வந்து என்ன பண்ணுகிறான்? மரண படுக்கைக்கு கொண்டு சென்று நம்மளை மரண பீதியிலே கொண்டு போய் நிறுத்துகிறான். ஆனா இரட்சகர் அந்த வியாதி பலவீனங்களை நீக்கி, மரண பயம் திகளை நீக்கி நம்மளை பலத்தோடு சுகத்தோடு ஜீவிக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுகிறார்? கிருபை பாராட்டுகிறவரா இருக்கிறார். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 5லிருந்து 7 முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடு 15 வருடங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு நான் ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். பின்பு ஏசாயா
அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள், அத்திப்பழத்தின் அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். அல்லேலூயா. தேவனுடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில ஆமை சோத்திரம், மரணத்துக்கு ஏதுவான வியாதி, சரீரத்தில் அப்படிப்பட்டதான ஒரு பலவீனம். இன்னைக்கு நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா 4th ஸ்டேஜை எட்டின கேன்சர்னு வச்சுக்கோங்க. 4வது ஸ்டேஜை தாண்டிருச்சுன்னா அவர்களை காப்பாற்றவே முடியாது. அப்படிப்பட்டதான ஸ்தோத்திரம் அவருக்கு கேன்சர் வியாதியில உங்களுக்கு ஒப்பனைக்கு சொல்றேன், புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். அது பிளவைன்னு சொல்லப்பட்டிருக்கு. பிளவை அப்படிங்கிற ஒரு வியாதி. ஆமை சோத்திரம், அதை நம்ம புரிந்து கொள்வதற்காக நம்ம காலத்துல சோத்திரம் நமக்கு பிரதியட்சமாய் காணப்படுகிற அந்த வியாதியை சொல்லுகிறேன். ஆமை சோத்திரம், 4வது ஸ்டேஜை தாண்டி ஒரு மனுஷனுக்கு கேன்சர் வியாதி இருக்குமானால் அவனை தப்புவிக்கிறது அரிதான காரியம். அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலையில தான் யார் நிற்கிறா? எசேக்கியா ராஜா நிற்கிறார். ஆனா அந்த எசேக்கியா ராஜா தேவனை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறான், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறான், கண்ணீரோடு ஜெபிக்கிறான். கர்த்தர் எசேக்கியாவுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டுதான் பதில் அளிக்கிறார். உன் ஜெபத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை நான் குணமாக்குவேன். அல்லேலூயா. அதை தொடர்ந்து சொல்கிறார், குணமாக்குறது மாத்திரமல்ல, உன் ஆயுசு நாட்களை 15 வருடம் என்ன பண்ணுகிறேன்? கூட்டி கொடுக்கிறேன். அல்லேலூயா. அதை தொடர்ந்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆமை பிளவியின் மீது அத்திப்பழ அடைய போட்ட போது அவன் பிழைத்தான், குணமானான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அவன் கர்த்தர் பாருங்க, எசேக்கியா வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். மரண போராட்டம், அந்த போராட்டத்தில் இந்த தெய்வம் தப்புவித்தார். 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். அந்த பிளவின் மீது அத்திப்பழ அடையை போட்டு அவன் சுகமானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய எல்லா வியாதிகளையும் அவன் சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்ததினாலே எப்படிப்பட்டதான மரண வியாதியா இருந்தாலும் ஆண்டவரை நம்பி கண்ணீரோடு ஜெபிப்போமானால் எசேக்கியாவை குணமாக்கி ஆயுசு நாட்களை கூட பண்ணினது போல நம்ம வாழ்க்கையிலும் தேவன் அற்புதம் செய்து ஆயுசு நாட்களை கூட்டி தந்து தேவனுக்கு மகிமையாய் ஜீவிக்க தேவன் கிருபை பாராட்டுகிறார். கரந்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சங்கீதம் 103 3 5 முடியுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 103 அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதை போல் ஆகிறது. அல்லேலூயா. அப்படிதான் எசேக்கியா வாழ்க்கையில அந்த வாழ்க்கை அவரோடு முடியும். ஆனா கழுகுக்கு சமானமாய் ஆமை சோத்திரம் அவருடைய வயதை திரும்ப வாழ வயதை கர்த்தர் தந்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கு, அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கி. அப்ப ஒரு காரியம் நமக்கு புரிய வருது, அக்கிரமத்தின் நிமித்தம் நோய்கள் வருகிறது. ஆண்டவர் அக்கிரமத்தை மன்னித்து நம்மளை என்ன பண்ணுகிறார்? குணமாக்குகிறவராய் இருக்கிறார். அப்ப நம்மளை மன்னிக்கத்தான் சிலுவையிலே இரட்சகர் இயேசு என்ன பண்ணார்? நமக்காய் இரத்தம் சிந்தி ஜீவனை தந்து பலியானார். நம்முடைய அக்கிரமங்களை மன்னிப்பதற்காக. நம்ம அக்கிரமம் மன்னிக்கப்படாம நம்முடைய நோய்கள் குணமாக்கப்பட முடியாது. நம்முடைய நோய்கள் குணமாக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? மன்னிக்கப்படணும். நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட சிலுவையிலே தேவன் பரிகாரத்தை என்ன பண்ணிட்டார்? உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆனா நாம் அதை விசுவாசித்து எனக்காக, என் மீறுதலுக்காக, என் பாவத்திற்காக, என் அக்கிரமத்திற்காக இரட்சகர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி ஜீவனை தந்தார் என்று விசுவாசித்து அறிக்கை செய்யும் பொழுது அந்த ரத்தம் நம்முடைய அக்கிரமங்களை, பாவத்தை, மீறுதலை மன்னித்து நம்முடைய நோய்களை நீக்கி அது நம்மளை குணமாக்குகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த அழிவுக்கு நம்மளை தப்புவிக்கிறாரா? கழுகுக்கு சமாதமாய் நம்முடைய வயதை என்ன பண்ணுகிறாரா? வாழ திரும்ப பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமை சோத்திரம். கழுகுக்கு ஒரு காரியம் உண்டு. சோத்திரம், ஒரு குறிப்பிட்ட வயதுல, அது வயதான ஒரு காலம் வந்த உடனே சோத்திரம் அது என்ன பண்ணுமா? அதோடைய பலன் எல்லாம் குறுகி போயிடும், சுத்தமா பலனற்று போயிடும். அப்ப அது என்ன பண்ணுமா? சோத்திரம் அதுக்கே தெரியும், அந்த காலம் வரும்போது அதுக்கு தெரியும். அதனால என்ன பண்ணுமா? நல்ல ஒரு கண்மலை உயரமான இடத்துக்கு போயிருமா, யாருக்கிட்ட நெருங்கவே முடியாது. அப்படிப்பட்ட உயரமான கண்மலைக்கு என்ன பண்ணிடும்? போய் அந்த இடுக்கமான இடத்துல என்ன பண்ணிடும்? சோத்திரம் அதுல போய் தன்னை அதுக்குள்ள போய் உட்காந்துட்டு கொஞ்ச நாள் பார்த்தா சோத்திரம் அந்த இறகெல்லாம் கொட்ட ஆரம்பிக்குமா. ஒன்று ஒன்றா இறகெல்லாம் கொட்டுமா. அதுக்கப்புறம் சோத்திரம் அது இறதேட போட முடியாது, சாப்பிட முடியாது. கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள் தெரியுமா? 40 நாட்கள் இந்த நிலைமையில இருக்குமா. 40 நாட்கள் அதால சாப்பிட முடியாது.
எல்லா இறகும் கொட்டி உரிச்ச கோழி போல இருக்கும். மூக்கும் கலண்டு என்ன பண்ணிருமா, விழுந்துருமா. இப்ப அதுல சின்ன சின்ன பூச்சிகள், சின்ன சின்ன பறவைகள் வந்து அதை சீண்டி பார்க்குமா. அது என்ன பண்ணுமா, சீண்டி பார்க்குமா. அப்புறம் கொஞ்ச நாள் போக போக பாருங்க, மீண்டும் புதிய சிறகுகள் முளைக்குமா, மீண்டும் புதிய புதிய மூக்கு உண்டாகுமா. அந்த 40வது நாள் முடியும் போது ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு இளம் கழுகு எப்படிப்பட்ட ஒரு பலத்தோடு இருக்குமோ அதே பலத்தோடு ஆமென் செட்டைகள் அடித்து என்ன பண்ணுமா, எலும்பி வருமா. அல்லேலூயா. 40வது வயதுல அதுக்கு அப்படி ஆகுமா. மீண்டும் அதுக்கு 40 வயதை கொடுத்து ஆமென் ஸ்தோத்திரம் அதை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்படி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா 40வது வயதுல இந்த பலவீனத்தை எட்டி பிடிக்குமா. அதுக்கப்புறம் மீண்டும் அதுக்கு ஒரு பலனை பெற்றுக்கொள்ளு. பார்த்தீங்களா, அந்த பலத்தினால மீண்டும் எத்தனை வருஷம் ஓடுமா, 40 வருடங்கள் அது ஓடும் என்று சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் இந்த இடத்துல வசனம் அப்படி போட்டிருக்கு, கழுகுக்கு சமானமாய். எதற்கு சமானமாய், வாழ வயதை திரும்ப பண்ணுகிறார். ஒரு குறிப்பிட்ட வயதுல போய் பலவீனப்பட்டு இனி எந்திரிக்கவே முடியாது, இதோட மாண்டுருவோம், இதோட அழிஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு இடம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தால் அந்த இடத்துல தேவன் ஆமென் ஸ்தோத்திரம், அந்த 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 கழுகு எங்க போய் நின்னுச்சு, உயரமான கண்மலை, கண்மலையாகி இயேசு கிறிஸ்துவுல அந்த கிருபையின் கரத்துக்குள்ள போய் நிப்பமானால் அப்படி கிருபை நம்மளை மூடும், மீண்டும் புதுபலன் நமக்குள்ளே உண்டாகும். கழுகுக்கு சமாதமாய் நம்முடைய வயதை வாழ திரும்ப பண்ணி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால பயப்படாதீங்க, நமக்கு ஒரு கண்மலை இருக்கிறது. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படிப்பட்ட பலவீனங்கள், மரண போராட்டங்கள் நம்மளை சூழ்ந்து கொள்கிறதா இருந்தால் அதன் நடுவில் இருந்து தேவன் நம்மளை தப்புவித்து எசேக்கியாவுக்கு இரக்கம் காண்பித்து கர்த்தர் சுகம் தந்து ஆயுசு நாட்களை கூட பண்ணது போல நமக்கும் ஆயுசை கூட்டி தந்து தேவனை மகிமைப்படுத்தி வாழ தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 107:20 வாசிங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. வசனம் தாங்க நமக்கு ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. வசனம் தான் நமக்கு ஜீவன். அந்த வசனம் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது. வார்த்தை தான் சர்வலோகத்தை சிருஷ்டித்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். தேவன் வசனத்தை அனுப்பிதான் நம்மளை குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அவர் அழிவுக்கு நம்மளை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். அதனால வசனத்துல தெளிவாய் நம்ம இருக்கணும். வசனத்தை பிடித்து நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீரே என் பரிகாரி என்று வேதம் சொல்லுகிறது. நீர் என்னுடைய நோய்கள் முழுவதையும் சிலுவையில என்ன பண்ணீர், சுமந்து தீர்த்தீர். உம்முடைய காயத்தின் தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்று வாசிக்கிறோம். நீர் என்னை குணமாக்கும் என்று வசனத்தை அடிப்படையாய் கொண்டு தேவ சமூகத்தில் ஜெபிப்போமானால் அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்கி நம்மளை அழிவுக்கு தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல ஒரு ஊழியக்காரர், அவர் இப்ப இல்லை, அவர் மகிமைக்குள்ளே பிரவேசித்து விட்டார். நான் விசுவாசி இருந்த நாட்கள்ல அந்த ஊழியக்காரர் ரொம்ப மரண படுக்கைக்கு கடந்து போனார். திருச்சியில தான் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்ப அவருக்காக ஜெபிப்பதற்காக, அவரை பார்ப்பதற்காக சோத்திரம் நான் போயிருந்தேன். நானும் தலைமை பாஸ்டரும் போயிருந்தோம். அவரை போய் பார்த்து சோத்திர ஜெபித்தோம். அப்ப சோத்திர ஊழியக்காரை ஜெபிக்க சொன்னார். அப்படி ஜெபிக்கும் போது சங்கீதம் 103, 3, 4, 5 வசனத்தை சொல்லி ஜெபிக்க தேவன் கிருபை செய்தார். அந்த மரண படுக்கையில இருக்கிற அந்த ஊழியக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா, நேற்றைய தினத்துல தேவன் இந்த வசனத்தை கொண்டு என்னோடு இடைப்பட்டார், இப்பொழுது உங்கள் மூலியமா இடைப்பட்டார். நான் விசுவாசிக்கிற இந்த வசனம் என்னை ஜீவனோடு எழுப்பும் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்படியே கர்த்தர் ஜீவனோடு எழுப்பி அநேக ஆண்டுகள் சுகமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்து ஆமென் பூரண வயதிலே மகிமைக்குள் பிரவேசிக்க தேவன் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. ஆமென். வசனத்தை அனுப்புவார், நம்மளை குணமாக்குவார், அழிவுக்கு நம்மளை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால எப்படிப்பட்ட வியாதி பலவீனங்களை நம்மளை மேற்கொள்ள முடியாது. அதை ஜெயித்து கடந்து போவதற்கு கர்த்தர் நமக்கு பலனாய் இருப்பார். மல்கியா 4:2 வாசிங்க. வியாதி பலவீனங்கள் எல்லாவற்றிலிருந்து மரண போராட்டமே கடந்து வருகிறதா இருந்தாலும் அவைகளிலிருந்து நம்மளை விலக்கி நம்மளை காப்பாற்றி சுகமாய் நடத்துவார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். ஆரோக்கியம் என்று சொன்னால் பலன். அல்லேலூயா. யாருக்கு அந்த பலனை கர்த்தர் தந்து நடத்துகிறார்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு. நீங்களும் நானும் தெய்வ பயத்தோடு வாழ்வோமானால் ஆமென் ஸ்தோத்திரம், நாம் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் ஆரோக்கியமாய்
ஆமென். பலனாய் இருக்க தேவன் கிருபை பாராட்டுவார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரோக்கியம் வேண்டும், ஆரோக்கியமான உபதேசங்கள் வேண்டும், ஆரோக்கியமான சத்தியங்கள் வேண்டும். சரீர பிரகாரம் நமக்கு என்ன வேணும்? ஆரோக்கியத்தை தேவன் தந்து நடத்துகிறவராய் இருக்கிறார். பாருங்க, உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் என்ன பண்ணுவீர்கள்? வளர்வீர்கள். ஆமை சோத்திரம். சில பேருக்கு பேர் வைத்திருப்பாங்க ஆரோக்கியம் சொல்லி, ஆனா உண்மையிலே அவங்க பலனா இருக்க மாட்டாங்க. ஆனா சோத்திரம், நம்முடைய பாஸ்டருக்கு பேர் ஆரோக்கியம் தான். ஆமை சோத்திரம். பேரின்படியாகவே ஆவியிலும் ஆரோக்கியமாய் வைத்திருக்கிறார், உபதேசத்திலும் ஆரோக்கியமான உபதேசங்களை பிரசங்கிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். சரீரத்திலும் ஆமை சோத்திரம். வயது 70 இருக்கும் இல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இப்பவும் பார்த்தா 40 மாதிரி என்ன பண்ணுகிறார்? ஆமென் சோத்திரம். கொளுத்த பலத்தோடு கூட தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நமக்கு ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம், பலன் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆவியிலும் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், உபதேச சத்தியத்திலும் ஆரோக்கியமா இருக்கணும், சரீரத்தில் எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமா இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அந்த ஆரோக்கியத்தை தந்து தேவன் என்ன பண்ணுகிறார்? அப்படிப்பட்டவங்க கொளுத்த கன்றுகளாய், சத்தியத்திலே கொளுத்த கன்றுகளாய், ஆவிக்குரிய வாழ்க்கையில கொளுத்த கன்றுகளாய், சரீரத்திலும் பலனாய் ஜீவிக்க தேவன் நமக்கு என்ன பண்ணுகிறார்? கிருபை பாராட்டுகிறவராய் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் 15 வாசிங்க. வாசிங்க. அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாக பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இப்ப சில வியாதி அநேகரை பிடிச்சுக்கிட்டு இருக்கு, உங்களை என்னை பிடிக்க கூடாது. அப்படிப்பட்டதான பலவீனத்திலிருந்து கர்த்தர் நீக்கிதான் சௌக்கியத்தை தேவன் தருகிறார், சுகவாழ்வை தருகிறார். நேற்று நினைக்கிறேன், நேற்று முந்தானத்தோ ஒருவர் எனக்கு போன் அடிச்சு எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு, ஒரே மைண்டு டிப்ரெஷனா இருக்கு, மனபாரமா இருக்கு, மன அழுத்தமா இருக்கு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஒரு நிம்மதியா இல்லை, ஒரு சுகமா இல்லை அப்படின்னார். வியாதி இல்லை, சரீரத்தில் என்ன இல்லை? வியாதி இல்லை. ஆனா மனதில் அவருக்கு என்ன இருக்கு? ஏதோ ஒரு பாரம், ஒரு அழுத்தம். அதன் நிமித்தமாய் அவர் என்ன பண்ணுகிறார்? பலவீனப்படுகிறார். இவைகளிலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுகிறார்? சௌக்கியத்தை தந்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதான் சுகவாழ்வு. மனதுல பாரம் இல்லைன்னா சுகம்தான். அல்லேலூயா. சரீரத்தில் வருகிற சுகம் வேறு, ஆனா மனபாரத்தை நீக்கி சோத்திரம். இப்ப யாரை பார்த்தாலும் அந்த வார்த்தையை பிரபலமாய் கேட்கிறோம். ஆமை சோத்திரம். இந்தியெல்லாம் அப்படின்னா என்னன்னு தெரியாது. டிப்ரெஷன்னா அது எங்கெங்க விற்கிது, நான் அந்த பொருளை வாங்கினதே இல்லையேம்போ. அல்லேலூயா. இப்ப சோத்திரம், ஒரு கிராமத்துக்குள்ள போனாலும் இந்த பேச்சு அதிகமா என்ன பண்ணுது? அடிபடுகிறது. சரீரத்துல வியாதி இல்லை, சரீரத்துல என்ன இல்லை? பரிசோதிச்சு பார்த்தா எல்லாம் நல்லாதான் இருக்கு. இப்ப யாருக்கு மார்க்கெட் அதிகமாயிருச்சு தெரியுங்களா? ஆமை சோத்திரம். அந்த சைக்காலஜி டாக்டர், அவருக்கு தான் இப்ப அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. சோத்திரம். அவருக்கு பாத்தீங்கன்னா சோத்திரம் பயங்கரமா இருக்கு. ஏன் அப்படின்னா எல்லாரும் இப்ப பாத்தீங்கன்னா சோத்திரம், சரீரத்துல இருக்கிற நோயை விட மனதில் இருக்கிற நோய் தான் அதிகமா பிடிச்சு எல்லாம் பித்து பிடிச்ச மாதிரி தெரியுறான். அல்லேலூயா. சோத்திரம். அதனால இந்த டாக்டர் அன்னைக்கெல்லாம் சோத்திரம் அதை பைத்தியக்கார டாக்டர்னு சொல்லுவோம், பைத்தியாஸ்பத்திரிம்போம். இப்ப ரொம்ப டீசெண்டா போயிடுச்சு. இப்ப எல்லாரும் ஒரு செக்அப் பண்ணிக்கங்கன்னு சொல்ற இடத்துக்கு வந்துட்டோம். அல்லேலூயா. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு முறை அந்த டாக்டர் என்ன பண்ணிருங்க, ஒரு மாதிரி பேசுறீங்க என்னன்னு தெரியல, அதனால அந்த டாக்டரை போய் ஒரு கன்சல்ட் பண்ணி ஒரு ஆலோசனை கேட்டுட்டு வந்துருங்க. அவர் என்ன கொடுப்பாரு? மயக்க மருந்தை கொடுப்பாரு, ஸ்லீப்பிங் டோஸை கொடுத்து இதை காலையில சாப்பிடு சாயங்காலம் சாப்பிடு. ஆமா, காலையிலையும் தூங்க வேண்டியதான், சாயங்காலம் தூங்க வேண்டியதான். அப்ப டாக்டர் நீங்க கொடுத்த மாத்திரையை சாப்பிட்ட ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமா, தூங்கிக்கிட்டே இருந்தா என்ன பிரச்சனை வரப்போகுது? முழிச்சா தானே பிரச்சனை. அல்லேலூயா. சோத்திரம். எவ்வளவு காலம்? சோத்திரம். எப்ப பிரச்சனை தீங்குறதோ அது வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டே இரு, சாப்பிட்டு தூங்கிக்கிட்டே இரு. சோத்திரம். மாத்திரை போட்டா ஒரே மயக்கமா வருது டாக்டர், நீ மயங்கிறதுக்காகத்தான் டாக்டர் அந்த மாத்திரையை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. தெளிவா இருந்தா என்ன பண்ணுவேன்? எதையாவது ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு அது அப்படி ஆயிருமா இது இப்படி ஆயிருமான்னு சொல்லி அப்புறம் டிப்ரெஷன் ஆயிட்டு உட்காந்துருப்பேன், மன அழுத்தம். சோத்திரம். அதுக்காண்டி நீ எதையும் யோசிக்க கூடாது. எதையும் என்ன பண்ணக்கூடாது? மாத்திரையை போடுற, பேசாம தூங்குற. அல்லேலூயா. சோத்திரம். இப்படி பல பேருடைய வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. இரவு எதுன்னு தெரியல, பகல் எதுவும் தெரியல. சோத்திரம். எந்திரிக்க வேண்டியது, சோறை சாப்பிட வேண்டியது, அப்படியே மயங்க வேண்டியது, திருப்பி எந்திரிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, மயங்க வேண்டியது. இந்த நிலைமைக்கு மனித சமுதாயம் போய் கொண்டிருக்கு. இதன் மத்தியிலே ஆமை சோத்திரம், இப்படிப்பட்ட பலவீனங்களுக்கு நம்மளை நீங்களாக்கி அவர் சௌக்கியத்தை, சுகவாழ்வை தந்து தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நமக்கு ஒரு பாரம் இருக்கத்தான் செய்யுது. அந்த பாரம் இப்படிப்பட்ட வியாதி பலவீனங்களை கொண்டு வந்து சேர்க்காது. அது ஒண்ணுதான் ஆத்தும பாரம்.
அல்லேலூயா. மனுகுலம் ஆண்டு அக்கினி கடலுக்கு போயிடக்கூடாது, நரகத்திற்கு போயிடக்கூடாது, பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. அவர்கள் மீட்கப்படணும், இளைப்பாறுதலுக்குள் வந்து சேரணும். அதனால இயேசுவை அறியாத ஜனங்களுக்காக, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய உறவுகளுக்குள்ளே நமக்கு அறிமுகமானவர்கள் யாராயிலும் இயேசுவை அறியாது இருப்பார்களானால், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாது இருப்பார்களானால், அவர்களுக்காய் நாம் பாரப்பட்டு அவர்களுக்காய் கண்ணீரோடு ஜெபிப்போமானால் வேற எந்த பாரமும் நம்மளை நிரப்பவே முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அநேகருக்கு வேற பாரம் எல்லாம் வருது. காரணம் என்ன தெரியுமா? ஆத்ம பாரம் இல்லாததுனால தேவையில்லாத பாரம் வருது. நீங்க ஆத்ம பாரத்துல, நீங்களும் நான் ஆத்ம பாரத்துல நிறைஞ்சிட்டோம்னா வேற பாரம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. சோத்திரம். ஆத்ம பாரங்கிறது தேவனுக்கு பிரியமானது. அவர் சிலுவையிலே தாகம் தாகம் என்று சொல்லி அவர் ஆத்மாவுக்காய் பரிதபித்தார். அல்லேலூயா. அதனால நாமும் ஆத்ம பாரத்தோடு இருப்போமானா நிச்சயமாகவே தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். அதனாலே வியாதி பலவீனங்களை நீக்கி குணமாக்குவார். சரீரத்திலே ஆன்மாவிலே கர்த்தர் பலனை தந்து ஆரோக்கியம் அடைய பண்ணுவார். அதுபோல மனதில் இருக்கிற பாரத்தை நீக்கி நமக்கு சௌக்கியத்தை தந்து நம்முடைய வாழ்வை சுகவாழ்வாய் மாற்றுவார். 3 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆமை சோத்திர இந்த வேத வசன ஆமை சோத்திர வசனத்திலே வைத்து நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க ஆமை சோத்திர விசுவாசத்தோடு என்ன பண்ணுங்க? சோத்திர அறிக்கை செய்யுங்க. ஆமை வாக்கு தத்தங்களை சொல்லி ஜோமனும். என் வாழ்க்கையில எப்பொழுது ஒரு அனுபவம் உண்டு. ஆமை சோத்திரம். ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி இந்த வருடத்துல தேவன் கொடுத்த வாக்கு தத்தம், அதுக்கப்புறம் தலைமை சபையில கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம், ஊழியத்திற்காக ஒரு வாக்கு தத்தத்தை எடுப்பேன், அந்த வாக்கு தத்தம். ஆமை சோத்திரம். இந்த வாக்கு தத்தங்களை சொல்லி என்ன பண்றது? ஜோமன். அதை தொடர்ந்து ஆமை சோத்திரம் எனக்கு இந்த வருடத்துல கொடுத்த வாக்கு தத்தம், மனைவிக்கு கொடுத்த வாக்கு தத்தம், பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு தத்தம், இதை சொல்லி ஜோமனு. அதை தொடர்ந்து நான் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இந்நாள் வரைக்கும் அவ்வப்போது கர்த்தர் எனக்கு வார்த்தையை தந்து பேசுவார். அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் சொல்லி ஜெபிக்கிறது வழக்கம். அப்படி வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிக்கும் போதுதான் அந்த வாக்கு தத்தத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா. அதனால வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் இந்த புது வருஷம் வாங்குறதோடு சரி, அதுக்கப்புறம் அட்டையும் காணும் ஒன்னையும் காணும். அந்த அட்டை எங்க வேணாலும் போகட்டும், அது பிரச்சனை இல்லை. அதை மனப்பாடம் பண்ணி மனசுல என்ன பண்ணிடணும்? வைக்கணும். அல்லேலூயா. அதை ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபத்திலேயாவது அதிகாலை ஜெபத்திலேயாவது என்ன பண்ணணும்? ஜெபித்து நன்மை அடைய வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அடுத்து 2வது காரியமாய் தேவன் ஸ்தோத்திரம் சமாதானத்தை தருகிறார். சமாதானம் என்ன தெரியுமா? நிம்மதி. சமாதானம் என்ன? நிம்மதி. இன்னைக்கு ஸ்தோத்திரம் இதற்காக தான் உலக மக்கள் என்ன பண்றாங்க? உலகம் முழுவதும் சுத்தி வராங்க. சமாதானம் கிடைக்காதா, நிம்மதி கிடைக்காதான்னு சொல்லி. ஆனா இயேசு சொல்லுகிறார், ஆமை சோத்திரம், உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை தேவன் தந்து ஆசீர்வதிப்பார். யோவான் 14:27 வாசிங்க. சமயம் இல்லை, அடுத்தடுத்த பகுதிக்கு நேராய் போகணும். யோவான் 14:27. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், எதை குறித்தும் கலங்க வேண்டாம். இரட்சகர் சொல்லுகிறார், ஏன் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்றார். அல்லேலூயா. இதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்கு? இதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன இருக்கு? அவருடைய சமாதானத்தை தேவன் நமக்கு தந்து நடத்துகிறார். மத்தேயு 11:28 வாசிங்க. மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மகனே மகளே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். இன்னைக்கு பூமியில வருத்தம், குடும்பத்தின் நிமித்தமாய், பிள்ளைகள் நிமித்தமாய், கணவன் நிமித்தமாய், மனைவி நிமித்தமாய், உறவுகள் நிமித்தமாய், பலவீனத்தின் நிமித்தமாய், தேவைகள் நிமித்தமாய் பல விதங்களிலே மனித சமுதாயம் வருத்தத்தை சந்திக்கிறது. ஆனா இரட்சகர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு எதையெல்லாம் நினைச்சு எதையெல்லாம் குறித்து நீ வருத்தப்பட்டு வாரப்படுகிறாயோ, ஆண்டவர் என்னிடத்தில் வாருங்கள், இயேசுவிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் சொல்லியிருக்கிறார். சமாதானத்தை தருவேன் சொல்லியிருக்கிறார். நிம்மதியை தந்து ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. யோவான் 20:19.
வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. பாருங்க, அவங்க பயத்தோடு இருக்கிறாங்க சீஷர்கள். ஆமென், ஸ்தோத்திரம். அவங்க வீட்டுல பூட்டி கொண்டு பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், ஸ்தோத்திரம், உள்ளே கடந்து வந்து இரட்சகர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. 26 வாசிங்களே. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடைய கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். மீண்டும் ஆண்டவர் சீஷருடைய வாழ்க்கையில வந்து சொல்லுகிறார், ஆமென், ஸ்தோத்திரம், பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே அவர் நடுவே கடந்து வருகிறார், உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. சில சூழ்நிலைகள் மனிதர்கள் அச்சுறுத்துவார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். பயத்தோடு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், எதற்கும் பயப்படாதே, நான் துணையாயிருக்கிறேன், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி தேவன் வாழ்த்துகிறார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்க. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். உங்களுடைய குறைவுகள் எல்லாம் ஏசப்பட்ட சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூமியில குறைவு வந்துருச்சா, இரட்சகர்கிட்ட சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. காலம் வரும்போது நிறைவாக்கிடுவார். அந்த குறைவு ஒரு நாள் நம்முடைய சமாதானத்தை என்ன முடியாது, எடுத்து போட முடியாது. ஏன் தெரியுமா, ஆண்டவர்கிட்ட சொல்லி இருக்கிறோம் அந்த குறைவு, அதற்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்திருக்கிறோம், அதை அவர் நிறைவாக்குவார்ங்கிற விசுவாசம் நமக்குள் இருக்கிறபடினாலே தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. அதனாலே சத்துரு சமாதானத்தை குலைத்து போடும்படி எந்த ரூபத்தில் வந்தாலும் இரட்சகர் வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணின பொய்யுரையாத தெய்வம் இந்த ஆண்டு முழுவதும் வாழ்நாள் முழுவதும் சமாதானத்தோடு கர்த்தருக்குள் சுகமாய் ஜீவிக்க தேவன் கிருபை பாராட்டுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த உடன்படிக்கையில் ஆண்டவர் குணமாக்குகிறார், சௌக்கியத்தை வர பண்ணுகிறார், ஆரோக்கியத்தை தந்து ஆசீர்வதிக்கிறார், அதைத் தொடர்ந்து சமாதானத்தை தந்து நடத்துகிறார். அதோடு விட்டுவிடல, பரமராஜ்யத்துக்கு போகணுமே, அதற்கு சத்தியம் முக்கியம் என்று சொல்லி சத்தியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. வாசிங்க மார்க் 12:29. சத்தியம் ரொம்ப முக்கியம். சத்தியம் தான் பரமராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கும். நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், கற்பனைகள் எல்லாவற்றிலும் பிரதான கற்பனை என்னவென்றால், இஸ்ரவேலே கேள், கர்த்தருடைய பிள்ளைகளே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அல்லேலூயா. இவர்தான் தேவன், இவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. அதுதான் சத்தியம், அதுதான் சத்தியம். மனித குலத்தை சிருஷ்டித்தவர் இவர்தான். மனித குலத்திற்கு பாவத்தின் பரிகாரத்தை சிலுவையிலே உண்டாக்கினவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. வானங்களை உண்டாக்கினார், பூமியை உண்டாக்கினார், எல்லா ஜீவராசிகளையும், மரம் செடி கொடி, காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய சாயலில் உங்களை என்னையும் ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமாய் கேளுங்க. புதிதாய் வந்திருப்பீர்களானால் கவனமாய் கேளுங்க. சத்தியம் என்று சொன்னால் சத்தியம்னா என்ன, அதை முதல்ல புரிஞ்சுங்க. சத்தியம்னா என்ன? உண்மை, நேர்மை என்பது பொருள். சத்தியம், இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், அவரே நித்திய ஜீவன், இதுதான் சத்தியம். அவரை இல்லாமல் ஒருவர் பரம ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. அவருடைய நாமமே நம்முடைய பாவங்களை மன்னித்து நித்திய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாள் இரட்சகரை விட்டு விலகக்கூடாது, கர்த்தரை விட்டு பின்வாங்க கூடாது, உலக வழிபாட்டுக்கு நேராய் கடந்து போகக்கூடாது, பாரம்பரியங்களுக்கு நேராய் கடந்து போகக்கூடாது. அருமையான கர்த்தருடைய ஜனமே, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை அறிந்தால் சத்துருவை ஜெயிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு அநேகருக்கு சத்தியம் தெரியாததுனால சத்துரு கையில சிக்கி இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு சமாதானம் இல்லை, அவங்க வாழ்க்கையில சுகம் இல்லை, அவங்க வாழ்க்கையில பலன் இல்லை, அவங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லை, அவங்க வாழ்க்கையில பாவம் ஆட்கொள்கிறது, அவங்க வாழ்க்கையில போதை வஸ்து ஆட்கொள்கிறது, அவங்க வாழ்க்கையில துர்க்குணம் ஆட்கொள்கிறது, பண ஆசை ஆட்கொள்கிறது. இப்படி தீமையில தீவிரித்து அவர்கள் முடிவிலே அக்கினி கடலுக்கு நேராய் கடந்து போறாங்க.
ஆனா தேவன் நமக்கு சத்தியத்தை விளங்க பண்ணியிருக்கிறார். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உபாகமம் 6:4 வாசிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சொல்லப்பட்டு இருக்கிறது. உபாகமம் 6:4. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். எம்மதமும் சம்மதமும் அல்ல, இயேசு மட்டும்தான் எங்களுக்கு சம்மதம். அல்லேலூயா. உலகத்துல சொல்லுவாங்க எம்மதமும் சம்மதம். நமக்கு எந்த மதமும் கிடையாது, எதற்கும் நமக்கு சம்மதம் கிடையாது. இயேசுவுக்கு மட்டும்தான் சம்மதம். அல்லேலூயா. அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், அவர் ஒருவரே பூமியை நீதியோடு நிதானத்தோடும் நியாயம் தீர்க்கும்படி கடந்து வரப்போகிறார். அல்லேலூயா. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, இப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். போதும், கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், நீரே தேவன், உம்முடைய வார்த்தை சத்தியம். அல்லேலூயா. அதனால சத்தியத்தை கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், அவர்தான் நித்திய ராஜ்யத்திற்கு நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார். அவருடைய வார்த்தை தான் நமக்கு சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சத்திய வார்த்தையை விட்டு வலதாயிலும் இடதாயிலும் என்ன பண்ணக்கூடாது, திரும்பாதபடி அவர் காண்பிக்கிற பாதையிலே சுவையாய் நாம் என்ன பண்ணணும், ஜீவிக்க வேண்டும். சங்கீதம் 119 142 வாசிங்க. சங்கீதம் 119 142. நீதி நித்திய நீதி, உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம், உம்முடைய வேதமே சத்தியம். அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமம் தான் சத்தியம். அப்படின்னா உண்மை, நேர்மை. மற்ற எல்லாத்திலையும் கலப்படம் இருக்கும், மற்ற எல்லாத்திலையும் பொய் இருக்கு, உண்மைக்கு மாறான அநேக காரியங்கள் உண்டு. ஆனா பரிசுத்த வேதாகமம் நமக்கு சத்தியம். உம்முடைய வேதமே சத்தியம், அதுதான் உண்மை, அதுதான் ஸ்தோத்திரம் நேர்மை. ஆமை ஸ்தோத்திரம். அந்த வேத சத்தியத்தை நாம் கை கொண்டு நடக்கிற ஜாதிகளாய் இருக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள் என்கிற சத்தம் பரலோகத்திலே துணிக்கும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 8:32 வாசிங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அல்லேலூயா. இயேசுங்கிற நாமத்தில் விடுதலை, ஆவியானவர் விடுதலை தருகிறார். அதை தொடர்ந்து நான் சொன்னேன் இல்லையா, பூரணம், பரிபூரணம், சம்பூரணம். சம்பூர்ணமான ஒரு வாழ்க்கை, ஒரு விடுதலை நம்ம வாழ்க்கையில வேண்டுமானால் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்னாகும், விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சத்திய வார்த்தை சொல்லுகிற பாதையிலே நாம் ஜீவிப்போமானால் சகலவிதமான பிரச்சனைகளிலிருந்து, போராட்டத்தில் இருந்தும் ஆண்டவர் விடுதலை தந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இந்த ஆண்டு